தேவனே சாலமோனுக்கு விரோதமான சத்துருக்களை எழுப்பினார்னு நம்ம பார்க்கிறோம். தேவனே சத்துருக்களை எழுப்பி விடுகிறவர். நீங்கள் தேவனோடு கூடதான உறவிலே நீங்கள் சரியா இல்லாமல் போனால், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளதான உறவிலே நீங்கள் சரியா இல்லை என்றால், கர்த்தரே உங்களுக்கு விரோதமாக எதிரிகளை வரவிடுவார். உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. எனக்கு ஒன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கு ஒன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. எனக்கு ஒன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கு ஒன்றும் குறை இல்லப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எட்டாம் அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு எங்கேயாயிலும் போய் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எதை? இந்த முன்னால் நடந்த அந்த சம்பவத்தை வைத்து இந்த சீரியர்களுடையதான இந்த பட்டாளத்தினால வர்ற பஞ்சத்தை சொல்லி நீ போய் சஞ்சரின்னு. அவங்க எங்கே போய் அவங்க சஞ்சரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் அவங்க சஞ்சரிக்கிறாங்க. அன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களை முற்றிலும் அழிக்காமல் விட்டதற்கு காரணங்களை ஒன்று, பெலிஸ்தர்கள் எப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் ஒரு அடைக்கலம் போகுவதற்காக பெலிஸ்தர் பட்டணத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுடையதான பெலிஸ்திய வழிபாடுகளும் பெலிஸ்திய கலாச்சாரமும் வித்தியாசமாக இருந்தாலும், இந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போகும்போது அவங்க அடைக்கலம் கொடுத்து வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அவங்க ஒத்துழைப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் இவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் அடிமைப்படுத்துவதில் குறைவாக இருந்திருப்பாங்களோன்னு தெரியல, எப்படியோ ஒன்று. ஆனால் அங்கே போய் சஞ்சரிக்கிறது பார்க்குறோம். இதே நேரத்தில் தாவீதும் பெலிஸ்தர் இடத்துல போய் தங்கினதை பார்க்குறோம், இவங்களும் பெலிஸ்தர் இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, அங்கே போய் 7 வருஷம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அது நமக்கு நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் பெலிஸ்தர் இடத்தில் போய் நம்ம தங்குவது அவசியம் இல்லாத ஒன்று. அது அவசியம் இல்லாத பாதிப்புகளை நமக்கு கொடுக்கும். அது மாதிரி பாருங்கள், நகோமி மோவாபிய இடத்திற்கு போனால், ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் பின்னால் ஆசீர்வதிக்கப்பட்டாள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவள் தேவையில்லாத சில இழப்புகளை அங்கே போனதுனாலே அவள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது என்பதை பார்க்கணும். திரும்ப பெலிஸ்தர் தேசம் போயிட்டு திரும்ப வர்றான். அப்போ அந்த நேரத்தில் 4ஆம் வசனம், தேவனுடைய மனுஷனாக வேலைக்காரனாக இருந்த கேயாசி, இந்த குஷ்டரோகியாக போனானே, அவன் அங்கே இருக்கிறான். ஒருவேளை அந்த 7ஆம் அதிகாரத்தில் போன குஷ்டரோகியில் ஒருத்தனாக இருந்தால் அவன் கொஞ்சம் உதவிகரமாக இருந்தாங்கிறதுக்காக இப்போ அரண்மனையில் குஷ்டரோகியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவனை அரண்மனையில் வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரியல. அந்த 4 குஷ்டரோகியில் ஒருத்தனாக இருந்திருப்பான் போல தெரியுது. என்ன நமக்கு ஒன்றும் புரியல நமக்கு, அல்லது சுகம் ஆயிடுச்சான்னு தெரில. ஆனால் எப்படியோ ஊழியத்தை விட்டுட்டான். ஆனால் இப்போ ஊதியத்தை வாங்கிட்டு இருக்கிறான். ஊழியம் போச்சு,
பிழைப்புக்கு வழியை பார்த்துட்டேன். நாங்கள் எங்கே வந்து உட்காந்துருக்கிறேன், அரண்மனையில் வந்து உட்காந்துருக்காருன்னா பாருங்களேன். ஆமாம், இப்போ என்ன போச்சு, ஊழியம் போயிடுச்சு, தீர்க்க தரிசன ஊழியம் போயிடுச்சு. ஆனால் என்ன செஞ்சுது, இப்போ அவன் அரண்மனையில் நல்ல ஒரு போஸ்ட் அவனுக்கு கிடச்சிருக்குது. ஐயா, பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, தேவ சித்த நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பிழைப்புக்காக எப்படியா போய் பிழைச்சிக்கலாம். கேயாசி ஒன்றும் கஷ்டப்படலை. அவன் தேவனுடைய அந்த ராஜாவோட கூட இருக்கான். அப்போ அவன் வந்து வேலைக்காரனை கேயாசியோட பேசி எலிசா செய்த அற்புதங்கள்லாம் அவன் சொல்லுன்னு சொல்கிறான். அப்போ எல்லா விவரத்தையும் கேயாசி சொல்கிறான். அப்போ செத்து போறவனை உயிர்ப்பித்தார் என்பதை சொல்கிறதுனால அந்த குச்சியை கொண்டு போய் வச்சது இவனாத்தான் இருக்குமோன்னு தெரியலை. சொல்கிறான் பாருங்க, அந்த உயிர்ப்பித்த பிள்ளையாகிய அதை பற்றி சொல்கிறான். அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம், இது நடந்துட்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்து அந்த அம்மணி வர்றான். அந்த அம்மணி வந்த உடனே சொல்கிறேன், இந்த அம்மாவுக்காகத்தான், அந்த அம்மாவுக்கு. அப்புறம் உடனே கேயாசினுடையதான ரெக்கமெண்டேஷனில் அந்த ஸ்திரீக்கு என்ன செய்கிறாங்க, எல்லா வேலையும் ராஜா செஞ்சு கொடுத்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸரை போட்டு எல்லா வயலின் வருமானத்தை எல்லாம் அவளுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் இப்போ வியாதியாக இருக்கிறான். பெனதாத் வந்து வியாதியாக இருக்கிறான். அவன் வியாதியாக இருக்கும்போது அவன் எலிசா வந்து என்ன செய்யணும், இப்போ தமஸ்குவுக்கு போகிறான். இந்த எலிசாவுக்கு ஒரு வேலை இருக்குது, 2 வேலை. அதாவது எலியா தீர்க்கதரிசி சொன்ன 2 வேலை பாக்கியாக இருக்குது. எந்த 2 வேலைன்னா, ஒன்று ஆசகேல சீரியாவின் மேலே அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை, இன்னொன்று யெகூவை இஸ்ரவேல் மேலே அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை. இந்த 2 பேருக்கும் சொல்லப்படுகிறதான வேலையில் என்ன அவங்க 2 பேருக்கும் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், 2 பேருமே ஆகாபுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வந்து ஆகாபின் குடும்பத்தை வேற இருக்கணுங்கிறது தான் இஸ்ரவேலர்கள் செஞ்ச விபச்சார பாவத்துக்கும் விக்கிரகாராதன பாவத்துக்கும் வன்முறை பாவத்துக்கும் ஆமென் இந்த இதிலிருந்து விலக்கி அவங்கள அந்த நியாய தீர்ப்பை ஏற்படுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்டவர்கள். நியாய தீர்ப்பு ஏற்படுத்துவதற்கென்றே தேவன் தெரிந்து கொண்டவர்கள். சரி, இப்போ இந்த சீரியரை கூட கர்த்தர் தான் ஏற்படுத்துகிறார், போகிறார். அப்போ இந்த சீரியாவில் பெனதாத் வியாதி இருக்கு. அந்த பெனதாத் வந்து அவனுக்கு நல்லா தெரியும். அவன் தான் இந்த இதெல்லாம் அனுப்பி வச்சது, குதிரையும் இராணுவ வீரர்களையும் அனுப்பி பிடிக்கணும்னு போனது. இப்போ பாருங்க, அங்கே ஆண்டவர் அவனை அனுப்புகிறாரு. எலிசாவுடைய தைரியத்தை பாருங்க. எதிரிகளின் கோட்டைக்குள் இவனுடைய வார்த்தையினால தான் அற்புதம் நடந்திருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும், பெனதாத்து சுகவீனமாக இருக்கிற நேரத்தில் எலிசாவின் தைரியம், ஒரு தீர்க்கதரிசியுடைய தைரியம், அந்த எதிரியின் ஊருக்கு தமஸ்குவுக்கு போகிறார். அதே சமயம் அந்த எதிரி நாட்டு ராஜா பெனதாத்தும் இந்த தீர்க்கதரிசி கொடுக்கறதான மரியாதையும் பார்க்குறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒன்று, மரியாதை. அவனுக்கும் ஒரு மரியாதை. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேலே இருந்தால் எதிரிகளும் உங்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருந்தால் அந்த அபிஷேகம் உங்களை கொண்டு போகும். நீ தமஸ்குவில் இருந்தாலும் அவன் ஸ்தோத்திரம், உனக்கு உன் எதிரிகளும் உனக்கு மரியாதை செலுத்துவான். அவன் ஒன்று கேள்விப்பட்டு வந்திருக்காருன்னு ஆசைகளை கூப்பிட்டு, ஆசைகள் தான் அவனுடையதான முக்கியமான இராணுவத்தில் உள்ள ஒரு தளபதி. அவன் கையில் ஒரு காணிக்கையை கொடுத்து, நீ காணிக்கை எடுத்துட்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய் நான் பிழைப்பனான்னு கேளு அப்படின்னு சொல்லி பாருங்க. தீர்க்கதரிசியை சந்திக்கிறதுக்கான முறை சும்மா வெறுங்கையும் வீசின கையுமா தீர்க்கதரிசியை சந்திக்க போகல. எங்க பார்க்குறோம், சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் சாம்பல் தீர்க்கதரிசி பார்க்கும்போது ஒரு கால் சைக்கிள் வெளியே கொண்டு போய் அங்கே அப்படி பார்க்குறான். கொண்டு போக எதா இல்லாமல் போகக்கூடாதுன்னு. அப்போ போகிறான். என்ன கொண்டு போகிறான் பாருங்க, தமஸ்குடையதான சகல உச்சிதங்களின் 40 ஒட்டகம் சுமையான காணிக்கை. யாருக்கு? எலிசா தீர்க்கதரிசி. அவனுக்கு தெரியும், நாகமான் வந்தபோது 1 பைசா வாங்கலை. அவன் அதுக்கு எதிர்பார்க்குறவனும் இல்லை. 40 ஒட்டகம். எதுக்கு அந்த ஒரு மனுஷனுக்கு, எலிசாவுக்கு 40 ஒட்டகம் சும்மா காணிக்கை. அவனுக்கு எதிர்கொண்டு போகிறான். நான் ஒட்டக சுமன் 40 ஒட்டக சுமன்னா சூப்பர் எவ்வளோ காணிக்க வந்திருக்கான். அப்போ அவனுக்கு முன்பாக நின்று, சீரியா ராஜாவாய் பெனதாத், உம்முடைய குமாரன் என்னை உம்முடைய அனுப்பியிருக்கிறார், உம்முடைய குமாரன். பாருங்க, பெனதாத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிற பாருங்க, உம்முடைய குமாரன். அப்போ அவங்களுக்கு அவங்க புறஜாதி மக்கள் தான், யெகோவா தேவனை வணங்காதவர்கள் தான், அவங்க சீரிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் தான். அவங்க ஒரு காலத்து இதே சீரியர்கள் தான் மலை தேவன், பள்ளத்தாக்கின் தேவன்லாம் பேசினவங்க. அவங்க அந்த பெனதாத்து சொல்ற அனுப்புனா பிழைப்பானாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் பிழைப்பான், வியாதி நீ பிழைப்பான்னு சொல்லு, ஆனாலும் சாகவே சாவான்.
அவனுக்கு ஒரு மரணம் இருக்குது, அவன் மரணம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசைகளை பார்த்து அழுதுகிட்டே இருக்கார். ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் தீர்க்கதரிசி. நமக்கு என்ன தெரியல, அழுதுகிட்டே இருக்கிறான். அழுதுன்னா ஆசைகளுக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப நேரம் அழுது முடிச்சுட்டு எதுக்காக அழுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வாசிக்கிற 12ஆம் வசனத்தில் ஆசைகள் கேட்குறேன், எனக்கு ஏன் இப்படி அழுகுறீங்க தீர்க்கதரிசி ஐயா அப்படின்னு கேட்குறான். 40 ஒட்டகத்தில் வந்திருக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கதறி கதறி அழுதுருக்கிறாரு. அழுது சலித்து போக மட்டும் அழுதுருக்காரு. தன் முகத்தை பார்க்க அவனை பார்த்து அழுது. என்னன்னு கேட்டப்பா சொன்னா, நீ இஸ்ரவேல் புத்தருக்கு செய்ய போற, எங்க ஜனங்களுக்கு செய்ய போறதான தீங்க நான் எனக்கு தெரியும். நீ அடுத்து நீ தான் ராஜாவாக போற சீரியாவில். நீ எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா நீ வரப்போற. அப்படி வந்து நீ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோட்டைகளை உடைக்க போற, அதை அக்கினினால இரையாக்க போற, அநேக வாலிபர்களையும் அநேக வாலிப பிள்ளைகளையும் நீ கொல்ல போற, அவருடைய குதிரைகளையும் குழந்தைகளை கூட தரையில மோதி அடிச்சு கொல்ல போற, எங்க ஜனங்களை நீ நிர்மூலமாக்குவதற்கு போற, அதற்காக உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. என்ன ஒரு இது இல்லை, இது ரொம்ப கஷ்டமான ஒன்று. சில நேரங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல நியாய தீர்ப்பை அனுப்புவதற்காகவும் சிலரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரு. நம்மளால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சத்தியம். உனக்கு நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தா நமக்கு விரோதமா தேவனே சிலரை நமக்கு விரோதமாய் அனுப்பி விடுவார். சிலர் சபையை சீர்படுத்துவதற்கு, சபையை நியாயம் தீர்ப்பதற்கு சிலர் ராஜாக்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறாராம். சபை நமக்கு தெரியாது. ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ரோம சாம்ராஜ்யம் தோத்து போச்சு. அப்படி ரோம சாம்ராஜ்யம் இருக்கிற காலகட்டத்தில் அநேக ராஜாக்கள் சபையை ரொம்ப துன்பப்படுத்தினாங்களாம். தெரியல சபைக்கு ஏன் துன்பத்துக்கு சபையை அனுமதிச்சிருக்காருன்னு. நமக்கு ஒன்று நல்லா தெரியும். 1ஆம் நூற்றாண்டு முடிவிலேயே அப்போஸ்தலனாகிய யோவான் காலத்திலேயே சபை சீரழிஞ்சு போனது, சீர்கெட்டு போனது. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் பலவிதமான கள்ள உபதேசத்துக்கும் அது தன்னை விட்டு கொடுத்துருச்சு. உலகத்தோடு சமரசம் பண்ணிடுச்சு. அதனால நியாய தீர்ப்பு அனுப்புவதற்கு தான் கர்த்தர் சில ரோம ராயர்களை அனுப்பி அவர் மிகவும் கொடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க. ஏன்? கர்த்தரே அதை அனுமதித்தார். எச்சரிக்கையா இருப்போம். யாருக்கு தெரியும்? இப்பவும் கர்த்தரே ஸ்தோத்திரம் அனுமதியாமல் எந்த ஒரு ராஜாவும் தலைமை பீடத்துல ஏற முடியாது. கர்த்தரே அதை செய்கிறார். அப்போ ஆசைகள் சொல்றான், இவ்வளவு பெரிய காரியத்தை செருக்கு, நான் செத்த நான் யாருன்னு. அப்ப சொல்றாரு, நீ சீரியா மேல் ராஜாவாயா ஆவாய், நீ சீரியா மேல் ராஜா ஆவாய் அப்படின்னு சொல்லி தெரியல தைல குப்பி வச்சு அவனுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு எலியா எலிசாட்ட சொன்னதுனால ஒருவேளை அவன் செய்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவனை ராஜாவாவான்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணிட்டேன். அப்புறம் போனதுக்கு அப்புறம் நேரம் வீட்டு போறான். அங்க பெனதாத் கேட்கிறான், நீ என்னப்பா சொன்னாருன்னு. நீ சுகமா இருப்பீர்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னான்னு தெரியல. ஒரு சாக்கை, நல்ல ஈர சாக்கை, இப்படி போட சொன்னாருன்னு சொல்லியே செஞ்சுட்டானு தெரியல. ஒரு ஈர சாக்கு நல்ல தண்ணியில முக்கி அப்படியே அவன் முகத்துல போட்டிருக்கான். முகத்தை என்ன ஆகும்? ஈரச்சாக்கை தூக்கி முகத்துல போட்டா மூச்சு போகாம அவன் ஏற்கனவே வியாதியில படுத்து கிடக்குறான். அவன் முகத்துல கொண்டு போய் போட்டா என்ன இருக்கும்? செத்தே போனான். அதுக்கப்புறம் இந்த ஆசைகள் ராஜாவான, அதாவது இது என்ன இயற்கை மரணம் மாதிரி முடிச்சுட்டு ஆசைகள் வந்துட்டான். எத்தனை விதமான மரணங்கள் பாருங்க. சரி, அடுத்த வசனம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த காலகட்டத்தில் இந்த ஆகாபின் குமாரனா யோராமுடைய 5ஆம் வருஷத்துல யோசபாத் யூதாவுடைய ராஜாவா இருக்கும்போதே, அப்பா ராஜாவா இருக்கும்போது மகன் பேர் யோராம். அவன் ராஜ்யபாரம் பண்ண துவங்குறான். அவன் 32 வயசு அவனுக்கு ராஜ்யபாரத்து வரும்போது. 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்றான். பேர் என்ன? யோராம். அப்ப இவனு யார் வழியில் நடக்கிற அந்த யோராமோ, ஏன்னா அங்க ஒரு யோராம் இங்க ஒரு யோராம். அவன் சில நேரங்களில் பார்க்குறோம், இங்கேயே பார்க்குறோங்கள, ஒரே கட்சியில் 2 எதிர்கட்சிகளில் ஒரே பேருடையவர்களை நிறுத்துவதை சில நேரங்களில் பார்க்குறோம் அல்லவா? அது அந்த காலத்திலையும் அது நடந்திருக்கிறது. சரி, இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இப்போ ஒரே பேரில் பல வேட்பாளர்கள், ஒரே பேருடைய 2 கட்சிகளுக்கும், பிரதான 2 கட்சிகளுக்கு இடையில இருக்கிற போட்டியாளர்கள் 2 பேருக்கும் ஒரே பேர், இதெல்லாம் அது மக்களை குழப்புவதற்கு அந்த காலமும் இந்த காலமும் அது செய்கிற ஒன்று. இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி செய்யலை, போட்டோம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? ஆகாபின் வீட்டார் செய்தது போலவே செய்கிறான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாக இருந்தா. யாருக்கு? இந்த யோராமுக்கு யார் மனைவியாக இருக்கிறா? ஆகாபுடைய குமாரத்தி மனைவியாக இருக்கிறா.
அப்போ ஆனாலும் கர்த்தர் இந்த 19 வசனத்தில் கர்த்தர் என்னாலும் ஒரு விளக்கை கட்டளிடுவேன்னு சொன்னது நிமித்தம் யூதா முற்றிலும் கெடுக்கலை. இவனை கெட்டு போனாலும் கர்த்தர் கெடுக்கவில்லை. சரி, அப்போ யூதா அப்போ ஏதோமியர்கள் கலகம் பண்ணாங்க, தனியாக அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யோராம் சகல ரதங்களோடு கூட ஏதோமியர் ரதங்களுக்கு முறியடித்தார், கூடாரத்துக்கு ஓடி போனாங்க. அதுக்கப்புறம் 22ஆம் வசனத்தில் வந்து ஏதோமியர் பிரிந்து போனார்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 24வது வசனத்தில் யோராம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பதிலாக அவனுடைய குமாரனாகிய அகசியா ராஜாவாகிறான். அகசியா. அப்போ இவங்க அம்மா யார்? யோராம். இவங்க அப்பா வந்து யோராம், அவங்க அம்மா வந்து அத்தாலியால். அந்த அத்தாலியால் வந்து யாருன்னா ஏசபேல். ஏசபேலுடையதான இவனுக்கு அகசியாவுக்கு பாட்டி ஏசகேல். அப்போ 2 ராஜ்யமே இப்போ யார் கையில் போயிடுச்சுன்னா ஏசபேல் கையில் போயிடுச்சு. 2 ராஜ்யமே 0 ஆயிடுச்சு. கிறிஸ்தவங்க தேவனை தேடுகிறவர்கள் ஒருவனாகிலும் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அகசியா ராஜாவாகிறான். அவனுக்கு வயசு ஆகும்போது அவனுக்கு வந்து 22 வயசான். 26ஆம் வருஷம் 22 வயசு. அந்த ஒரே வருஷத்தில் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணால் இவங்க அம்மா பேர், அவன் தாயின் பேர் அத்தாலியால் என்றான். இவன் யாருடைய வழியில் நடக்கிறான்? ஆகாப் ஏசபேலுடைய வழியில் நடக்கிறாங்க. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா செய்து யூதா ஜனங்களையும் கெடுத்து போட்டான். அப்போ அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடும் கீலேயாத்துல ராமோத்துக்கு சீரியாவின் ராஜா ஆசகரோடும் யுத்தம் பண்ண போகிறான். யாருக்கு ஒத்துழைச்சி போகிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ராஜாவா யோராமுக்கு உதவியாக அகசியா போகிறான். அங்கே சீரியர் யோராம நினச்சி யுத்தத்துக்கு போகிறாங்க. யோராம் வந்து காயப்படுறான். யுத்தத்தில் காயம் ஏற்படுது. எங்கேயோ அவனுக்கு ஈட்டி பட்டோ ஏதோ ஒருத்தர் காயப்பட்டு இருக்கிறான். அப்போ ராஜாவை யோராம் சீரியாவின் ராஜாவை ஆசைகளோடு யுத்தம் பண்ணும்போது சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேல் போயிருக்கிறான். அப்போ ஆகாவின் குமாரன் யோராம் வியாதியாக இருந்தபடினால யூதாவின் குமாரன் யோராமின் மகன் அகசியாவும் அவனை பார்க்கறதுக்கு திரும்ப போகிறான். யுத்தத்துக்கும் போனான், திரும்ப வந்துட்டான். திரும்ப காயம் ஆயிட்டுன்னு சொல்லி போய் பார்க்க போயிருக்கிறான். இது ஒரு சம்பவம். இதனுடைய தொடர்ச்சி அப்படியே 9ஆம் அதிகாரத்துக்குள்ளேயும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை கூட அந்த இதே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது தேவனே சாலமோனுக்கு விரோதமான சத்துருக்களை எழுப்பினார்னு நம்ம பார்க்குறோம். தேவனே சத்துருக்களை எழுப்பி விடுகிறவர். நீங்கள் தேவனோடு கூடதான உறவிலே நீங்கள் சரியாக இல்லாமல் போனால், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளதான உறவிலே நீங்கள் சரியா இல்லை என்றால் கர்த்தரே உங்களுக்கு விரோதமாக எதிரிகளை வரவிடுவார். எச்சரிக்கையா இருக்கு. கர்த்தரே உங்கள் வழியில் குறுக்கிடுவார். பிலேயாமுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது போல, சாலமோன் வாழ்க்கையில் எழுந்தது போல, இஸ்ரவேலுடையதான அந்த நாட்களில் ஆசைகளை ஏற்படுத்தினது போல பின்னால் இதே வார்த்தையை தான் ஸ்தோத்திரம் அவன் இன்னொரு சீரியர் ராஜான்னு சொல்றான். கர்த்தரே நீ அனுப்பினாருங்கிறான். அதே வார்த்தையை தான் பாபிலோன் ராஜாவும் சொல்றான். கர்த்தரே நீ அனுப்பினார், யார் என்ன தடுக்க முடியும்னு. அப்போ தேவன் நம்ம சரியில்லைன்னா தேவனே நமக்கு விரோதமா சத்துருவாக வருவார். நமக்கு விரோதமான சத்துருக்களை ஆண்டவர் அனுப்புவார், அனுமதிப்பார். எச்சரிக்கையாக இருப்போம். தேவனோடு உள்ள உறவை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 8ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆசகேல் வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து ராஜா பிழைப்பாரா, பெனாதாத் பிழைப்பாரான்னு சொல்லி கேட்க வந்தா. ஆனால் அங்கே அவனுக்கு ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கிறது. ஆசகேல் என்ன செய்கிறான்? ஆமென். அவன் ராஜாவாகுவதற்காக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து செல்லுகிறது. ஆனால் ஆசைகள் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், போய் பெனாதாத்தை கொன்று தான் ராஜாவான காரியத்தை இதில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல எலிசா மிகவும் அழுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக சாதகமாக இருந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் அழிக்கிறதுக்காக இந்த ஆசைகள் என்ன செய்கிறான், பிற்காலத்தில் எழும்பி வருகிறான்ங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு எந்த மனுஷங்க எப்படி சாதகமாக இருப்பாங்க, என்னைக்கு பாதகமாக மாறுவாங்கன்றது தெரியாது. அதில் நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடையதான பாவத்தினால, அவங்களுடையதான விக்கிரக ஆராதனை வேசித்தனத்தினால வந்ததான அந்த தண்டனையை நம்ம இந்த ஆசைகள் மூலமாக வருகிற தண்டனையை நம்ம இதில் பார்க்குறோம் இந்த நாளிலும். ஆமென். கர்த்தருடையதான
சிக்ஷையை நாம் நினச்சிக்கிட்டோம், அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த சின்ன சின்ன சிக்ஷை வரும்போதே மனம் திரும்பலைன்னா பெரிய அடியாயிரும். அதனால நம்மை இது பண்ணுவதற்கு, நம்மை திருத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? துஷ்டர்களை தான் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இந்த நாள் நாம் திருந்திக் கொள்வோம். நம் கர்த்தருக்கு பயனுள்ளவர்களாக, அவருக்கு பிரயோஜனமாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே, இரக்கம் கிருபை இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. இந்த நாட்களில் இந்த அதிகாரத்தை நாங்கள் நிறைய விஷயத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த ஆசைகள் கர்த்தாவே தன்னுடையதான ராஜாவுக்காக விசாரிக்க வந்ததான அந்த ஆசைகள் அப்பா, நீர் ஆமென் ராஜாவாக அப்பா அபிஷேகம் பண்ணுவதற்கு நீர் கர்த்தாவே அப்பா எலிசாவை பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவும் அந்த ஆசைகளை நீர் பயன்படுத்தினீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தாவே இன்னும் பரிசுத்தத்திலும் தெய்வ பயத்தில் வளர்ந்தவங்க கிருபை தாங்க. உடைய சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். அது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆமேனப்பா பிசகாத பிடிக்க முடியும் வழிகளில் நடந்து கர்த்தாவே வர இருக்க எல்லா ஆமேனப்பா ஆபத்துகளுக்கும் கர்த்தாவே தண்டனைகளுக்கும் நீர் கர்த்தாவே எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள நமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தேவரீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் புறஜாதிகளை நீர் அனுமதித்திருக்கிறீர் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை திருத்துறதுக்கு என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த 10 வருடங்களாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆனாலும் மறுபடியுமாக இந்த 5 வருடத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா அவங்க கையில் நீர் ஒப்பு கொடுக்குறீங்களாங்கிறது எங்களுக்கு தெரியலப்பா. தேவனே நீர் ஆமேனப்பா இன்னும் எங்களை உருவாக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் வழி நடத்தும். உம்முடைய அப்பா நாம் சித்தத்தின்படி ஓட உம்முடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.